ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நாம் பேசப்போகிற தலைப்பு தமிழ் சினிமாவை நாரடித்திருக்கும் சுசித்ரா. அதாவது நான் யூடியூப்பில் பேசுகிறேன்னு சொன்னால் ஆதாரத்தோடு பேசுகிறேன். இணையதளத்தில் யூடியூபில் வந்தவை ஆதாரங்கள், அது அல்லாமல் பத்திரிகை செய்தி ஆதாரங்கள், அது அல்லாமல் நடிகர்கள் சொன்ன தகவல்கள், நடிகைகள் சொன்ன தகவல்களைத்தான் நான் சொல்கிறேனே தவிர ஆதாரம் இல்லாமல் உள்நோக்கத்துடனோ கற்பனை செய்தியோ அவதூறோ நான் செய்வதே இல்லை. அப்படி நான் பேசுவதாக இருந்தால் யூடியூப்பில் என்னை அனுமதிக்க மாட்டாங்க. யூடியூப்பில் என்னை பிளாக் பண்ணிடுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நான் ஆபாசமாக அவதூறாக பேசவில்லை. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு சுச்சி லீக் என்ற பெயரில் நடிகைகளின் ஆபாச படங்கள், உடலுறவு படங்கள், பார்க்க கண் கூசுகிற படங்கள், தடை செய்யப்பட்ட படங்கள்லாம் சுச்சி லீக் என்ற பெயரில் யூடியூப் சேனலில் வெளியிட்டு கொண்டிருந்தார். அது சுசித்ராவா மற்றவர்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய யூடியூப்பை ஹேக் பண்ணி வெளியிட்டதாக சொல்லுகிறார் சுசித்ரா. அதுக்கப்புறம் அது மனநோயாளி என்று புகார் கொடுத்து அதை எப்படியோ முடிச்சுட்டாங்க. அது அந்த வழக்கு தொடர்றதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இப்போது கடந்த பிப்ரவரி மாதம் எனக்கு ஃபோன் பண்ணார் சுசித்ரா. நான் சுசித்ரா பேசுகிறேன்னா எந்த சுசித்ரான்னு கேட்டேன். இந்த மாதிரி சுசித்ரா தான் சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் யூடியூப்பில் நம்பர் 1 இருக்கீங்க, நானும் இடையில உங்களை போய் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சிங்க, சாரி. நீங்கள் சொல்கிறதுல சிலது எனக்கு பிடிக்கலைனாலும் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால் நான் ஒரு ஆடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் யார் என்ன ஏதுங்கிறத நீங்கள் என்னை பேட்டி எடுங்க யூடியூப்பில் அப்படி என்று சொன்னார். நாங்கள் கொஞ்சம் உஷாரான பார்ட்டி, எச்சரிக்கையான பார்ட்டி. ஏன்னா பல அனுபவங்களை கடந்து தானே இதுக்கு வந்திருக்கேன். சரி, ஏதோ ஒரு வலை விரிக்கிற மாதிரி நமக்கு தோணுதுன்னு நினச்சி அதை பார்த்தா அந்த குரல் கார்த்திக்குமார் குரலை போன்று எனக்கு தெரிந்தது. அவ்வளோதான். அந்த ஆடியோவை அனுப்பி வைத்தவர் சுசித்ரா தான். அப்புறம் அந்த ஆடியோவை நான் சரியாகவும் படிக்கல, பார்க்கல, கேட்கல. அதில் ஏதோ தவறான தகவல் வந்ததுன்னு சொல்லிட்டு ஏதோ வழக்கு கேஸுன்னு சொல்லி இப்போது கார்த்திக்குமார் குமுதம் யூடியூப் மேலேயும் அவருடைய முன்னாள் மனைவி சுசித்ரா மேலேயும் வழக்கு போட்டிருக்கார். இது நடந்தது. அப்புறம் என்னையை பற்றி கச்சாம்சான்னு பேசிட்டார். அதை பற்றி நான் கவலையே போடல. காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். நான் எத்தனை பேரை பேசியிருக்கேன் உண்மையை. ஆனால் என்ன அவதூறு பேசியிருக்காரு சுசித்ரா. அந்த பாவத்தை அவர் அனுபவிப்பார். அவர் இப்போ 2ஆவதாக நான் ஒரு அட்வொகேட்டை திருமணம் செய்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே எத்தனை கேஸ் வந்தாலும் அந்த அட்வொகேட்டு சமாளிப்பாருன்னு நினச்சிக்கிற மாதிரி சுசித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளைய தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், அஜித்து, தனுஷ், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனின்னு வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை எவ்வளவு மேக்சிமம் பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்காரு. நான் ஒரு 5%ன்னா 200% பேசியிருக்காரு சுசித்ரா. ஆனால் இதுவரையிலும் தமிழ் சினிமா பிரமுகர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த அமைதியை அடுத்த புயலுக்கு ஆரம்பமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நேற்று கூட எனக்கு மறுபடியும் நான் அவருடைய வாய்ஸ் மெசேஜுக்கோ ஃபோனுக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதே இல்லை. நேற்று எனக்கு அனுப்பியிருக்காரு. அது என்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக்குமார் வாய்ஸ் தான், அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருக்கும் அவருடைய முன்னாள் கணவருக்கும் உள்ள விஷயம். நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் பத்திரிகைக்காரனா என்று கேட்டிருக்கிறார். அவர் நான் பத்திரிகைக்காரனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரே கடையில் போய் நெற்றிக்கண் வார இதழை படித்து பாருங்கள். அதில் அட்டையில் திரைக்கு பின்னால் எம் ரங்கனான்னு இருக்கும். அது நான் பத்திரிகைக்காரங்கிறதுக்கு அடையாளம். அது மட்டும் இல்லை, நான் தினத்தந்தியிலேருந்து ஆரம்பித்து நீரோட்டம் மற்றும் நவதெம்ஜிஆர் வரைக்கும் எல்லா நாளிதழ்களையும் நான் பணியாற்றியிருக்கேன். நான் பத்திரிகையாளர் காட்சிக்கு தொடர்ந்து 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போவும் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி கூட நான் சினிமா விமர்சனம் பார்க்குறதுக்கு ப்ரிவ்யூ பார்த்துட்டு தான் வர்றேன். அதனால் எனக்கு பத்திரிகையாளர்னு தெரியும். அது தெரிந்தே பொய் சொல்லுகிறார். அவர் ஒரு கிரிமினல் போல் நடந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லை, 2வது அவர் எனக்கு ரஜினிகாந்தை விட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரை பற்றி வந்த பதிவுகளில் அவரை பற்றி ஏதாவது விமர்சித்தா உடனே அவருடைய ஃபாலோவர்ஸு கடின்னு கடித்து குதறிடுவாங்க. பயில்வாளுக்கு ஆதரவாக நிறைய யூடியூபர்கள் இருக்கார்கள்னு பேசுகிறாரு. ஆனால் அதே அவர் என்கிட்ட தொடர்பில் என்னை பேட்டி எடுங்கன்னு
சொன்னதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண மறுத்துட்டேன். எதுக்கு மறுபடி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி இருக்கிற செய்திகளை நம்ம வாசித்தா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நான் தொடர்பு கொள்ளவில்லை. அந்த கோபத்தில் வன்மத்தில் அவர் வந்து கண்ணா பின்னான்னு எல்லா நடிகர்களை பற்றியும் பேசியிருக்காரு. அது உண்மையா பொய்யா என்பதை அவர் தான் நிரூபிக்கணும் வழக்குகள் வரும் பொழுது. அது மட்டுமல்ல, அவருடன் நான் இணைந்து பணியாற்ற முடியாத காரணம் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் பணம் கொடுத்து தான் என்னை பேச வைக்கிறாரு அப்படின்னு. நான் கார்த்திக் குமாரை பார்த்ததே இல்லை. ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் அவர் படத்தை இயக்கியிருந்தார், சில படங்களில் நடித்திருந்தார். அந்த பத்திரிகையாளர் காட்சிக்கு அவர் வருவார். அப்போது நான் அவரை சந்தித்திருக்கிறேன், அவர் என்கிட்ட பேசியிருக்கிறார். அவ்வளோதானே தவிர மற்றபடி கார்த்திக் குமாருடன் நான் ஒருபோதும் கைபேசியில் செல்ஃபோனில் பேசியதில்லை, அவரும் தொடர்பு கொண்டதே இல்லை. அவரோட நான் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் எப்படி எனக்கு பணம் கொடுப்பார்? இது அபாண்டமான குற்றச்சாட்டு, ஆண்டவனுக்கே அடுக்கது. அதாவது புழுத்து சாவார்கள் என்ற சாபத்தை தான் நான் விட முடியும். ஆனால் அவர் என்னை பற்றி சாபம்ன்றாரு. நான் இதுவரைக்கும் என்னுடைய நேயர்களுக்கு தெரியும், நான் செய்திகளை பொய்யாக சொல்லுவதே இல்லை, அவாண்ட குற்றச்சாட்டுகளை சொல்லுவதே இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் என்னுடைய நேயர்கள் நான் இவர் வந்து பொய் பேசுகிறாரு அப்படின்ற என்னை ஒதுக்கி விட்டுருப்பார்கள். எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்காது. ஆனால் நேர்முறை செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நேயர்கள் விரும்புகிறார்கள். அந்த அடிப்படையில் அண்ட புழுகு, ஆகாச புழுகு, அதையும் தாண்டி என்னென்ன புழுகு இருக்கோ அந்த அளவுக்கு புழுகுகிறார். அபாண்டமான குற்றச்சாட்டுகளை திரிஷா முதற்கொண்டு எல்லார் மேலேயும் வைக்கிறாரு. ஆனால் அதை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். ஏன்னா நெகட்டிவ் செய்திகளை வாசிப்பதற்கு, எதிர்மறை செய்திகளை பார்ப்பதற்கு நேரில் தயாராக இருக்காங்க. அதனால் பார்க்குறவங்க அதிகங்கிறதுக்காக பொய்களை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காரு. பொய் ரொம்ப நாள் நிலைக்காதுமா, டொம்முன்னு கீழே போட்டுருவாங்க. ஓ இது பூரா டுபுக்கு, இது பூரா பொய், இது பூரா பப்ளிசிட்டிக்காக அவர் செய்கிறார் என்று. ஆனால் ஒன்று, நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் அவர் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இனிமேல் அவர் எந்த சூழ்நிலையிலும் சினிமா உலகத்தை பக்கம் கால் எடுத்து கூட வைக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து விட்டார் அவர். அதனால் அவருக்கு நம்ம வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, யூடியூப்லையும் இவ்வளோ பொய்களை சொன்னதுக்கப்புறம் இனியும் மேற்கொண்டு அதிகமான பொய்களை சொல்கிறதுக்கு ஸ்டாக் இல்லை. ஏன்னா எல்லார் பேர்லையும் சொல்லி முடிச்சாச்சு. அஜித் பேர்லையும் சொல்லி, அஜித் தண்ணி போட்டு அழுதாருன்னு, இதெல்லாம் என்ன பேச்சு இது? ஆனால் இவர் வந்து குமுதம் யூடியூப்பில் கஞ்சாவும் கொக்கைனும் போட்டு தான் பேசியிருக்காரு. அப்படி கப்படிச்சிருக்கு அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எரிச்சலாகவும் வன்மமாகவும் ஒரு கோபமாகவும் பேசியிருக்காரு. அந்த ஆங்கரை பேச விடவே இல்லை. அது மேலே அது மட்டும் இல்லாமல் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார். இது வந்து நான் கொரோனா டைமில் குமுதம் யூடியூப்பில் 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். நல்லா சம்பாதிச்சு கொடுத்தேன் குமுதத்துக்கு. இந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த சுசித்ரா விஷயத்தை கூட குமுதம் யூடியூப்லாம் பேசியிருக்கேன். அதை மறுத்து விட்டு என்னை பற்றி ஒரு அந்த பொண்ணு சொல்லிச்சின்னு சொல்லி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவனுக்கு தான் வெளிச்சேன். எப்போவுமே நீண்ட நாளைக்கு போய் ஆட்சி புரியாது. ஆரம்பத்தில் தற்காலிகமாக பொய்க்கு வெற்றியும் புகழும் கிடைத்த மாதிரி தோற்றம் வரும். ஆனால் உண்மைதான் எப்போவும் நின்று பேசும். தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி தெய்வம் நிச்சயமாக அவரை நின்று கொள்ளுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சுச்சிலிக்கு மாதிரியே சுச்சிலிக்கு படங்களை போட்டிருந்தது. இப்போ சுச்சிலிக்கு மாதிரியே சுசித்ராவே பேச ஆரம்பித்து விட்டார். இதான் உண்மை. இது எங்கே போய் முடியுங்கிறது காவல்துறையினருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ் சினிமா சங்கங்களுக்கும் தான் தெரியும். கார்த்திக் குமாரின் 2வது மனைவியும் ஒரு நடிகை தான். சுசித்ராவை விவாகரத்து செய்த முன்னர் நடிகர் கார்த்திக் குமார் அமிர்தா சீனிவாசன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அமிர்தா சீனிவாசன் ஒரு சினிமா நடிகை. கார்த்திக் குமாரை விட 15 வயது குறைந்தவர். குறை ஒன்றும் இல்லை என்ற படத்தின் மூலம் சினிமாவில் கதாநாயகி அறிமுகமானவர் அமிர்தா சீனிவாசன். அதற்கு பிறகு மேயாத மான், அவியல், தேவ் உள்பட பல படங்களில் கதாநாயகி நடித்தவர் அமிர்தா சீனிவாசன். கார்த்திக் குமார் அமிர்தா சீனிவாசன் தம்பதிக்கு குழந்தை இல்லை. சுசித்ரா பற்றிய அவதூறு செய்திகளை
அசட்டை செய்து விட்டார் கார்த்திக்குமாரின் இப்போதைய மனைவி அமிர்தா சீனிவாசன். அவர் அமிர்தா சீனிவாசன் பேசும் பொழுது வாழ்க்கை என்பது சிறியது, இதில் தேவையில்லாத பிரச்சனைகளை டேஷாக ஒதுக்கிவிட்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அமிர்தா சீனிவாசன். கார்த்திக் குமாருக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்ததை நாம் பாராட்டுகிறோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.